இன்னைக்கு உலகமே எதுக்குள்ள நிறைஞ்சிருக்குதுன்னா பொல்லாங்குல கிடக்குது, அசுத்தத்துல கிடக்குது, பட்டும் குழியில கிடக்குது. எங்குமே உண்மை இல்லை, எங்கேயுமே நியாயம் இல்லை, எங்கேயுமே நல்லவர்களை கண்டுபிடிக்கவே முடியல. அதான் ஆண்டவர் இந்த உலகத்துல தேடின போது ஜனங்கள் எல்லாரும் பொல்லாதவர்களா இருந்தார்கள் சொல்றாருல்ல. இன்னைக்கு அந்த மாதிரி உலகத்துல தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். நீதி இல்ல, நியாயம் இல்ல, நேர்மை இல்ல, உண்மை இல்ல, எதுவுமே இல்ல. அக்கிரமம் அக்கிரமம். அவங்களை அடிச்சு இவங்க வாழ்றது, இவங்களை அடிச்சு அவங்கள வாழ்றது, ஏமாத்துறது. ஹாஸ்பிட்டலுக்கு பாருங்க, அவ்வளோ கஷ்டமா இருக்கு அந்த 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 குடும்பத்திற்கு. பணமே இல்லை. 24 மணி நேரத்துக்குள்ள நீ ஆபரேஷன் பண்ணலைன்னா செத்துருவ, வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த கட்டி வெடிக்கிறது மாதிரி இருக்குன்னு டாக்டர் சொல்லி அனுப்புறாரு. ஓன்னு பறந்து அடிச்சு ஓடி வந்து, பாஸ்டர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆக போறோம், துணியெல்லாம் ரெடி பண்ணிட்டோம், டாக்டர் உடனே ஆபரேஷன் பண்ண சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்குது, 24 மணி நேரத்துக்குள்ள பண்ணலைன்னா உள்ள அது வெடிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க, எனக்கு ஒரு ஜோம் பண்ணி அனுப்புங்க அப்படின்றாங்க. சரி 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 அவசரப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் உயிரை காத்தவர் இன்னும் காப்பாரு, நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு என்னாலும் ஒரு சந்தேகமா இருக்குது. விசாரிச்சு பார்த்து சரி இன்னொரு டாக்டரை இது பண்ணி நீங்க போற வழியில இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க ஒரு செக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஆபரேஷனுக்கு போலான்னு சொல்லி வழி நடத்தி இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இவங்களுக்கு அந்த ஸ்கேன் பண்ணி அந்த கட்டி எந்த லெவல்ல இருக்குன்னு பார்த்தா அது ஒன்றும் இல்லை, அது சாதாரணமா ஒரு கட்டி இருக்குது. அந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னா 15 நாள் மாத்திரை சாப்பிட்டு பார்ப்போம், அதுலயே மோஸ்ட்லி அந்த கட்டி கரைஞ்சிரும், அப்படி கரையலைன்னா மெதுவா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நீங்க பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைன்ற. என்ன சொல்ல, இன்னைக்கும் இது நடந்து எத்தனை மாசம் தெரியுமா, கிட்டத்தட்ட 9 மாசம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த சிஸ்டருக்கு ஆபரேஷன் ஆகல, இன்னைக்கு வரைக்கும் நல்லாவே இருக்கிறாங்க அவங்க. எவ்வளவு அநியாயம், எவ்வளவு கொடுமை. ஆனா பாவம்னா பாவம். ஐயோ அவ்வளவு குடும்பத்துல கஷ்டம். அந்த அம்மா மட்டும் அன்னைக்கு நீங்க வந்து ஜோம் பண்ணாம ஆபரேஷன் போயிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாங்க. 2.5 லட்சம் ரூபாய் பணம்ன்றது அவங்களுடைய 25 வருஷத்தினுடைய உழைப்பு. 25 இயர்ஸ் ஆகும் அந்த பணத்தை அவங்க ரெடி பண்றது. 25 வருஷம் அவங்க பாடுபடணும். ஆனா அவங்களுக்கு ஏதோ மனசாட்சி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லவே இல்லை. நீங்க மட்டும் கீழே விழுங்க, உங்களை மிதிச்சதோட விட மாட்டாங்க பிரதர், மிதிச்சதோட விட மாட்டாங்க சிஸ்டர். நான் சொல்றேன் இல்ல, இன்னொருத்தர் உங்களை மவுஸ் கட் பண்ணும்போது, இன்னொருத்தர் உங்களை மனசை கஷ்டப்படுத்தும் போது நீங்க கஷ்டப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீங்கன்னு ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க கவலைப்பட்ட உடனே ஐயோ ஒரு நல்ல பிள்ளைய நம்ம கவலைப்படுத்திட்டோம், ஒரு நல்ல பையனை கவலைப்படுத்திட்டு உலகம் நினைக்காது. நீங்க செத்தா கூட என்ன பட்டம் சொல்லும் அப்படின்னு சொன்னா, அவன் மோசமானவன், அவன் தான் அதனால தான் செத்தான்னு சொல்லும். அதான் உலகம். கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாத உலகத்துல வாழ்றோம். நீங்க கவலைப்பட்டீங்கன்னா நீங்க தான் சிக்காவீங்க, மற்றவர்களுக்காக நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க தான் வருத்தப்படுவீங்க. மற்றபடி உலகத்துல இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ற அந்த மனசாட்சி எல்லாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்ல, போச்சு, அதெல்லாம் போச்சு. அதனால நம்ம யாருக்காக கவலைப்படக்கூடாது, வருத்தப்படவே கூடாது. அதான் உலகம். என்ன இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி நீங்க வந்து மனசை உடைச்சிட்டு இது பண்ணாதீங்க. இது இப்போ கிடையாது, எப்ப தெரியுமா, அங்கே ஆரம்பிச்சிருச்சு. சவுல் தாவீது வந்து தாவீதை கொல்லுவதற்கு சவுல் துரத்துறானே, என்ன செஞ்சான் தாவீது? அப்படி என்ன செஞ்சாப்பா? நீ செத்து போகணும்னு நினைச்சா அவனை துரத்துறான், உன்னை கொல்லுவேன்னு நினைச்சு துரத்துறான். இந்த தாவீது எந்த விதத்துல சவுலுக்கு எதிரி? ஏதாவது ஒண்ணு பண்ண ஒண்ணுமே இல்லை, காரணமே இல்லை. யாரோ ஒருத்தர் காரணமானதுனால அந்த சின்ன பையனை துரத்தி துரத்தி கொல்றதுக்கு நினைக்கிறவன் சவுல். ஆனாலும் ஆண்டவர் அவன் கூட இருந்ததுனால மரணத்திற்கும் அவனுக்கும் ஒரு அடி தூரம் கூட இருந்த போதிலும் கர்த்தர் அவனை கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றினார். நம்மையும் அப்படிதான் கர்த்தர் அதனால தான் நம்மளை காப்பாற்றி வச்சிருக்கிறார். பொல்லாத மனிதனுடைய கையிலிருந்து கர்த்தர் நம்மை கிருபையாய் கர்த்தர் நம்மை காப்பாற்றி வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்ல. கோயம்புத்தூர்ல ராமநாதபுரம் என்கிற அந்த பகுதியில் ஒரு வயசான அம்மா தன்னுடைய மகனால் கவனிக்கப்படாம உடம்புல புண்ணு வந்து யாருமே வீட்டில் ஏத்துக்காம, ஒரு தாயும் தகப்பனும் ரொம்ப சாஃப்டான இருதயம் உள்ளவங்க அந்த தாயாரை கூப்பிட்டு தன்னுடைய வீட்டுக்கு பின்னாடி ஒரு பாத்ரூமை கொடுத்து அதுல குளிக்க வச்சு எப்போனாலும் இந்த வீட்டு வராண்டால படுத்துக்கோன்னு சொல்லி அந்த அம்மாவை படுக்க வைக்கிறாங்க. நடந்த சம்பவத்தை கேளுங்க. அந்த அம்மாவுடைய உடம்புல புண்ணா இருக்குது, யாருமே ஏத்துக்கல, சொந்த பையன் தன்னுடைய வீட்டில் ஏத்துக்கல. இவங்க 2 பேரும் ரொம்ப சாஃப்டான இருதயம் உள்ளவங்க. வீட்டில் அந்த அம்மாவுக்கு முன்னாடி இடம் கொடுத்து பாத்ரூம்ல அவங்கள குளிக்க சொல்லி அவங்களுக்கு வரும்போதெல்லாம் சாப்பாடு கொடுத்து, நீ எங்கேயும் போக வேண்டாமா, இந்த வீட்டில் நீங்க இருமா, நீ வீட்டில் காவலா கூட இருமா, உனக்கு சாப்பாடு தர்றோன்னு சொல்லி ஒரு 3-4 மாசத்துக்குள்ள அந்த அம்மா உடம்பு சரியாயிடுச்சு, புண்ணெல்லாம் மாறிடுச்சு. இந்த அம்மா கேட்குது, என் பையனுக்கு ஒரு கஷ்டம், என் பையனுக்கு கொஞ்சம் காசு கொடுக்கணும், ஏதாவது நகை இருந்தா அடமானம் வச்சு நீங்க வந்து எனக்கு பணம் தர்றீங்களான்னு கேட்டுது. உடனே இந்த ஐயாவும் அம்மாவும் சொல்றாங்க, உங்க பையனுக்கு பணம் கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டான், அவன் குடிகாரன், அவனை நம்பி யார்ட்டையுமே கடன் வாங்கி கொடுக்காதீங்க, வேண்டான்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க. எப்போ வெளியே போனாலும் வீட்டை பூட்டி சாவியை இந்த அம்மாவுடைய கையில கொடுத்துட்டு போவாங்க. இவங்க அம்மாவுடைய கையில கொடுத்துட்டு போகும்போது வெளியே போகும்போது இவங்களுக்கே தெரியாம பியூரோவை திறந்து
அவங்களுடைய நகையை கொண்டு போய் திருடி வித்து தன்னுடைய மகனுக்கு காசு கொடுக்குறாங்க. தன்னுடைய மகனுக்கு இந்த மாதிரி இந்த அம்மா தான் நகையை கேட்டுருச்சு, இந்த அம்மா தான் இந்த பணத்தை எடுத்துருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். ஏமா அந்த நகையை எனக்கு கொடுத்துருமான்னு சொல்லி 8 வருஷம் 8 இயர்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி வந்து இருக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னு கேட்டால், சரிம்மா உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறோம், எங்களுக்கு வந்து நீங்கள் இந்த செலவுக்கு என்னென்ன பண்ணுற. இவங்களுக்கு அதை செலவு பண்ண முடியாது. அந்த அம்மாவை அவ்வளவு வச்சு பார்த்து 8 வருஷமா அந்த நகைக்கு பின்னாடியே போய் மனசு சிக்காயி உடம்புல பலவீனப்பட்டு இப்படி ஏமாத்திட்டாங்களே நினைச்சு மனசு உடஞ்சு கடைசியில் என்கிட்ட வராங்க. நான் சொன்னேன், 5 பவுன் நகைக்காக 4 பவுன் நகைக்காக 8 வருஷத்தை 2 பேரும் வீண் பண்ணிட்டீங்க, அதுக்கு பின்னாடியே போகாதீங்க, தொலைஞ்சிருச்சு. அவங்க ஆசை அவ்வளோதானே, எடுத்துட்டு போயிட்டா தானே. கொடுக்கணும்னு மனசாட்சி உள்ள லேடியா இருந்தா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அவங்களுக்கு மனசாட்சி இல்லைன்னு இதுல தெரியுது, விட்டுருங்க. அது எப்படி பாஸ்டர் இவ்வளோ கஷ்டம் தெரியுது, உங்க சூழ்நிலை புரியுது, என்ன பண்ண முடியும், பொல்லாத மனுஷன். அதனால நீ விட்டுருங்க, திரும்பி வாங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. 5 பவுன் என்ன 50 பவுன் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு, உங்களுக்கு இழந்ததெல்லாம் திரும்ப கொடுப்பாரு. அதையே நினைச்சு வருத்தப்படாதீங்கன்னு சொல்லி இப்ப 2 மாசமா தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்தி இப்ப சொல்றாங்க 2 வாரமா கொஞ்சம் சாப்பிட்றோம், நாங்க கொஞ்சம் மனசுக்கு சமாதானமா இருக்கு. 8 வருஷமா அந்த நகையை யோசிச்சு பிபி வந்து சுகர் வந்து தூக்கம் இழந்து 2 பேரையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி பாவமா இருக்குது. இதுக்கும் சொந்த வீடு கோயம்புத்தூர்ல வச்சிருக்கிறோம். அதனால இந்த உலகம் எப்படி இருக்கு தெரியுமா, பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது. நீங்க துக்கப்பட்டீங்க, நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா நம்ம மட்டும்தான். அதனால பொல்லாதவர்களை குறித்து நம்ம எரிச்சல் அடைய வேண்டாம். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே அடிமைத்தனங்களிலிருந்து எங்களை கர்த்தர் கிருபையாய் மீட்டெடுப்பீராக. வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் அன்பாய் ஒரு ஆலோசனை சொல்லுவேன். தயவு செய்து இந்த சோசியல் மீடியாவை எவ்வளவு லிமிட்டா வச்சுக்க முடியுமோ அவ்வளோ லிமிட்டேஷனா வச்சுக்கணும். கணவனாரையே கவனிக்க முடியாத அளவுக்கு மொபைலுக்கு அடிக்ஷன், கணவனாருக்கு சரியான சாப்பாடு கொடுக்க முடியாத அளவுக்கு மொபைல் அடிக்ஷன். நேற்றுக்குள்ள சாப்பாடு மிச்சம் வைக்கிற சாப்பாடை வந்து சாப்பிட்றது தப்பு இல்லை, ஆனா ஒரு போனை பார்க்கணும் டிவியை பார்க்கணும்னு நினைச்சிட்டு 4 நாளைக்கு சேர்த்து ஒன்னா சமைச்சு வச்சிருந்தா என்னங்க அர்த்தம்? இது எப்பா பாரு விடிஞ்சா போனு, தூங்க போனா போன், எப்ப பார்த்தால் பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை, பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே செய்யறது இல்லை. ரொம்ப கொடுமையான உலகம். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. உண்மையிலே நான் ஜெபிக்கணும்னு நினைச்சது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல இருக்கிற அநேகம் பேர் அடிமை எதுக்கு அப்படின்னு சொன்னா, இதுல இருந்து நம்ம வெளியே வந்துதாங்க புது வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும். ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க எதுல கண்ட்ரோல் பண்றீங்களோ இல்லையோ, நம்ம இந்த சோசியல் மீடியால என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் தயவு செய்து ஒப்பு கொடுத்து உங்களுடைய வீட்டில் இருக்கிற யாரும் நீங்க ஒருவேளை சொன்னா கேட்காத மாதிரி இருக்கலாம், பாஸ்டர் இந்த செய்தி என் பையன் கேட்டுக்கணும், இந்த செய்தி என் கணவனார் கேட்கணும், இந்த செய்தி என் பொண்ணு கேட்கணும் அப்படின்னு நீங்க ஒருவேளை சொல்லலாம். பட் என்ன பண்றது, அவங்களுடைய கண்கள் இருளடைஞ்சிருக்குது, அவங்களுக்கு இந்த வார்த்தை போய் சேரல. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்காக திறப்புல நிற்போம். கர்த்தர் அவர்களை நிச்சயமாய் அதிலிருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார்.